தந்தை பெரியார் குறித்து அவதூறு பரப்பும் புதுமுகங்களை பார்த்து பரிதாபப்படுவதாக சீமான் குறித்து நடிகர் சத்யராஜ் மறைமுகமாக விமர்சித்துள்ளார். தந்தை பெரியாருடைய திராவிட கருத்தியல் அடிநாதமான சமூக நீதி கோட்பாட்டை பொது மேடைகள்ல விளக்கி சொல்லி உண்மையான விளக்கத்தை சொல்லி அதில் என்னென்ன குறைகள் இருக்குது, என்னென்ன தவறுகள் இருக்குது, நாங்க வந்தா இதையெல்லாம் மாத்தி காட்டுவோம் அப்படின்னு பேசுறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஏதோ அரசியல் பண்ணுமே அப்படிங்கிறதுக்காக புதுசா பேசுறவங்கள புதுசான்னு தான் சொல்ல முடியும். அவங்கள பார்த்து கோவமே வரல, பரிதாபமா தான் இருக்குது. திராவிடம் கருத்தியல் மற்றும் சமூக நீதி கோட்பாட்டை காங்கிரஸ், இடதுசாரிகள், திமுக, அதிமுக, பாமக, விசிக, தாவேக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கட்சிகள் ஏற்றுக்கொண்டிருக்கும் நிலையில் பெரியாருக்கு எதிராக புலம்புபவர்களை பார்த்து அனுதாபப்படுவதாகவும் சத்யராஜ் தெரிவித்துள்ளார். மேலும் பெரியாரை கருத்தியல் ரீதியாக ஏற்றுக்கொண்ட கட்சிகளுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் சத்யராஜ் தெரிவித்துள்ளார். எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறோம் என்பது முக்கியமில்லை, எப்படி வேலை செய்கிறோம் என்பதுதான் முக்கியம் என்று LNT தலைவர் சுப்பிரமணியனுக்கு மஹிந்திரா நிறுவன தலைமை செயல் இயக்குநர் ஆனந்த் மஹிந்திரா பதிலடி கொடுத்துள்ளார். வாரத்தின் 7 நாட்களும் வேலை செய்ய வேண்டும் என்றும், ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் மனைவியின் முகத்தை எவ்வளவு மணி நேரம் தான் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் என்றும் LNT நிறுவனத்தின் தலைவர் SN சுப்பிரமணியன் பேசியிருந்தார். நாடு முழுவதும் பெரும் விவாதத்தையும் சலசலப்பையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆனந்த் மஹிந்திராவிடம் நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த ஆனந்த் மஹிந்திரா, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறோம் என்பது முக்கியமில்லை என்றும், எப்படி வேலை செய்கிறோம் என்பதை முக்கியம் என்று கூறினார். குடும்பத்தினர், நண்பர்களுடன் நேரத்தை செலவிடாமலும் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை கவனிக்க நேரமில்லாமலும் இருந்தால் எப்படி சரியான முடிவுகளை எடுக்க முடியும் என்றும் ஆனந்த் மஹிந்திரா கேள்வி எழுப்பினார். வேலை மற்றும் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை சமமாக பார்ப்பவர்களால் தான் வாழ்க்கையில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் என்றும் அவர் கூறினார். மேலும் தன்னுடைய மனைவி அற்புதமானவர் என்றும் அவரை பார்க்க தாம் பெரிதும் விரும்புவதாகவும் ஆனந்த் மஹிந்திரா தெரிவித்தார். பொள்ளாச்சி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் மரத்தில் மோதிய விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பொள்ளாச்சி அருகே சிங்கையன்புதூரைச் சேர்ந்த நண்பர்களான வீரமணி, கருப்பசாமி, பிரபு ஆகியோர் கிணத்துக்கடவு பகுதியில் உள்ள பேக்கரியில் டீ குடிக்க ஒரே இருசக்கர வாகனத்தில் சென்றனர். டீ குடித்த பிறகு மூவரும் சொந்த ஊரான சிங்கையன்புதூரை நோக்கி இருசக்கர வாகனத்தில் திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது சாலையோரம் இருந்த பனைமரத்தில் பைக் மோதியதில் மூவரும் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். டீ குடிக்க சென்ற நண்பர்கள் மூவரும் விபத்தில் சிக்கி உயிரிழந்தது சங்கையன்புதூரில் சோகத்தை ஏற்படுத்தியது.